இந்த வீடியோவில் வர்க்கலா டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு சில இடங்கள்லாம் வாக் பண்ணியே நம்ம வந்து டூர் பண்ண போகிறோம். லஞ்சுக்கு வர்க்கலா கிளிஃபில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கெஃபேக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா வர்க்கலா கிளிஃப் பீச்சுக்கு போயிருந்தோம். ஃபைனலாக வர்க்கலாவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கும் நம்ம வந்து போயிருந்தோம். இந்த எல்லா இடத்துக்கும் நம்ம போனதை ஒரு ராவான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். வீடியோ எண்டில் இந்த வர்க்கலா ட்ரிப்பில் எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று வந்து காலையில் நாங்கள் இங்கே நடந்து போனோம். திரும்பவும் மத்தியானம் அந்த ஈவினிங் நடந்து போனோம். இப்போ மத்தியானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நடந்து போனோம். வெயில் சுட்டு இருக்குது. ஆமாம், பட் சும்மா அப்படியே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் சாண்ட் பீச்சு, அங்கே ஒரு பிளாக் சாண்ட் பீச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த இடம் தான் அதெல்லாம். பட் மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் தான் வராங்களாம். ரஷ்யன்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றாங்க இங்கே. அந்த ஜெர்மனிலேருந்து ஒரு சிலர் வந்துருக்குறாங்களாம். வந்தாங்கன்னா ஒரு 20 days 30 days அப்படி ஸ்டே பண்ணுவாங்களாம். இங்கே ஒரு நாள் 2 நாள்லாம் கிளம்ப மாட்டாங்க. 20 days ஸ்டே பண்ணிட்டாங்க. வர்க்கலா கிளிஃபில் நம்ம வாக் பண்ணி போகச்சு நிறைய இந்த மாதிரி லோக்கல் பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரைஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கே வர ஃபாரினர்ஸ் தான் வாங்குறாங்களாம். வர்க்கலா கிளிஃப் மேலே இந்த மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் பீச் ஃபேஸிங் ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி ஹோம் ஸ்டேஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே ப்ரைஸ்லாம் ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. நிறைய ரெசார்ட்ஸில் இந்த ஹோட்டல்ஸ்லாம் கார் பார்க்கிங்கே கிடையாது. புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுது அதுக்கப்புறமா புக் பண்ணிக்கோங்க. கிளிஃப் மேலேருந்து பார்க்கச்சே இந்த சீ வியூ இப்படி தான் இருக்குங்க. இந்த கிளிஃபு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆர்கனைசேஷன் இதை ஒரு நேஷ்னல் மான்யூமெண்ட்டாக அங்கீகரிச்சிருக்காங்க. இது ஒரு ப்ரொடெக்டட் சைட். நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்டில் இருந்த ஒரு ஃபாரினர்கிட்ட பேசிச்சு. அவர் சொன்னது என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த வர்க்கலா கிளிஃபில் அவர் வாக் பண்ணிச்சு அவருக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது தான். நீங்கள் வர்க்கலா வரச்ச இந்த கிளிஃப் மேலே வாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான சீ வியூ கெஃபேஸ்லாம் இந்த கிளிஃபில் நீங்கள் வாக் பண்ணச்சவே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த அப்பா ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கெஃபேவான். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி இங்கே இருக்கிற ஒரு பேக்கரியில் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா. எங்களுக்கு டைம் கிடைக்கிறதுனால நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வர்க்கலா மெயின் பீச் இது தாங்க. கிளிஃப்லேருந்து பார்க்கச்சே நமக்கு வியூ வந்து இப்படி தான் தெரியும். ட்ரோன் வியூவும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். மத்தியானம் இந்த வெயில் நேரத்துலேயே நிறைய பேர் அங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த நார்த் கிளிஃப் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஹெலிபேட் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டவே வாக் பண்ணியே வந்துட்டோம். நம்ம ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அரௌண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும். அது 15-20 மினிட்ஸ் ஆச்சு. பட் ரொம்ப வெயில் இருந்தது தவிர காற்று நல்லா அடிச்சுது. அதெல்லாம் ஒன்றும் டயர்ட்னஸ்லாம் இல்லை, சும்மா ஆக்டிங் கொடுக்காது. கண்ணை காமிக்கிட்டோம் மேடம். இது ஆக்ஷன் மேடம், முடியலம்மா. இது ஆக்ஷன். இது இந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. இவ்வளோ என்ன வாக்கிங் பண்ணுவோம், அப்படியே பயங்கரமாக வாக் பண்ணி போவோம். பிரச்சனை ஏதோ நீங்கள் தான். நான் அங்கேயே சாப்பிட்லான்னு, இவங்க தான் இங்கே ஒரு கேஃபே இருக்குது அங்கே தான் போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அப்படின்னா அப்பா டக்கர் கேஃபே அப்படின்றத போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்ப்போம். மேலே போ.
இந்த கேஃபேக்கு தான் நாங்கள் லஞ்சுக்கு வந்தோம். உள்ளேயே ஒரு மினி கார்டனே இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. புத்தா கேஃபே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. இங்கே ரூஃப் டாப்பில் தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த ரூஃப் டாப்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கலா ஒரு பீச் வந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூவும் சூப்பராக இருக்குது, ரூஃப் டாப்பும் நல்லா சூப்பராக இருக்குது, ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரும். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த புத்தா கேஃபே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எலிபேட் இருக்குது, வர்க்கலா எலிபேட். அது ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ஷாப்பு. இந்த நார்த் கிளிஃப் என்ட்ரி ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு ஷாப்பே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்தது? பரவாயில்ல. சூப்பர்னா ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. பட்டு டேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது. பட் இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ஆம்பியன்ஸ் தான். அப்படியே அந்த வியூஸை பார்த்துட்டு, அந்த ரூஃப் டாப்லேருந்து அந்த வியூஸை பார்த்துட்டு அப்படியே நம்மளுடைய லஞ்சை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுதான், அந்த ஃபீலுக்காக தான் இங்கே இவ்வளோ ப்ரைஸே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் ஒன் டைம் நம்ம சும்மா போய் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம் நம்ம. வாங்க இப்போ வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து வர்க்கலா பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு நம்ம வந்து போவோம். வாங்க, இது வழியாக தான் இறங்கி போனோம். இந்த புத்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அதை கீழே படிக்கட்டு மாதிரி இருக்குது. அதில் படிக்கட்டில் இறங்கி போனோம்னா நமக்கு வந்து வர்க்கலா பீச். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இதில் வந்து இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஏறுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அது படிக்கட்டுலாம் வந்து சரியில்லை. கொஞ்சம் நம்ம போகிறோம் அப்படின்னா பார்த்து தான் போகணும் போல இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது படிக்கட்டு அப்படின்னு. ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் வயசானவங்களாம் கஷ்டம்தான். பட்டு மிடில் ஏஜ்டு யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து ஈஸியாக நடந்து வந்துடலாம். ஈஸி இல்லை, கொஞ்சம் டஃப் தான் அவங்களுக்கும். பட் பார்த்து நடந்து இறங்கி வந்துடலாம். வயசானவங்க வந்தாங்கன்னா இந்த வழியாக கூட்டிட்டு வராதிங்க, ரொம்ப டஃப் இது. ஓகே, இப்போ வந்து இந்த பீச் வந்துட்டோம் நம்ம. வாங்க அப்படியே போகலாம். இனிமேல் பீச் நமக்கு தான் சொந்தம். வாங்க போகலாம். இந்த வர்க்கலா கிளிஃப் பீச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு க்ளீனான ஒரு பீச் தாங்க. இங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வர்க்கலான்ற ஒரு பிளேஸ் இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. கோவாக்கு அடுத்தபடியாக இதுதான் ரொம்ப பாப்புலரான டெஸ்டினேஷன் அவங்களுக்கு. இந்த பீச் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் போன அந்த பிளாக் சாண்ட் பீச் மாதிரி கருப்பெல்லாம் இல்லை, நல்ல ஒயிட் சாண்ட் பீச் தான். சின்ன பீச் தான். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நிறைய ஃபாரினர்ஸ் தான். பிளாக் சாண்ட் பீச்சில் பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. இங்கேயும் வந்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இருக்குமா ஏதோ வேறு ஏதோ ஒரு தாய்லாந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. கோவாவில் கூட நாங்கள் வந்து நிறைய வாட்டி போயிருக்கோம். இந்தளவுக்கு ஃபாரினர்ஸ் நான் கோவாவில் கூட பார்க்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 பர்சன்ஸ்க்கு 2 பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இது சீசனோடைய எண்டு இப்போ வரப்போகுது. பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னாங்க. அதனால நிறைய பேர் வந்து இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஃபெப் ஆரம்பத்தில் இருக்கோம், ஃபெப் மிட்டுக்கு மேலே இங்கே வந்தால் மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து சீசன் முடிஞ்சது தான். ரொம்ப வெயில் அதிகமாகிடுமா. அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் மக்கள் வருவாங்க திரும்பவும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவாக்கும் வர்க்கலாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை, நல்ல அதே மாதிரி வைப் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சீப்பாகவும் இருக்குது, சின்ன இடமா இருக்குது. அதனால் வாக் பண்ணிகிட்டே போயிடலாம் எல்லா இடத்துக்கும். ஆமாம். டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு வந்து கோவாவை கம்பேர் பண்ணச்சு வர்க்கலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கன்னா வந்து ஏதாவது வெஹிக்கிள் டிபெண்டன்சி இருக்குது. இங்கே வந்து நம்ம வெஹிக்கிளே கொண்டு வரல, வாக் பண்ணிகிட்டே வந்துடலாம். கோவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான இடங்கள்லாம் இருக்குது.
பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே சுற்றி வர வேண்டியது தான். அதுவே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். சின்ன இடம், மக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் இல்லை, கொஞ்சம் க்ரௌட்லாம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது இது. கோவா கம்பேர் பண்ணிச்சு நீங்கள் வந்து வர்க்கலாவுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வர்க்கலா கிளிஃபு. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அது நேச்சுரலி ஃபார்ம்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு மலைப்பகுதியாக இருக்கும், உடனே வந்து சீஷோர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே வேறு எங்கேயும் கிடையாது, இந்த வர்க்கலாவில் மட்டும்தான் இருக்குது. இது தவிர்த்து கொஞ்சம் நார்த் சைட் போகிறீங்க அப்படின்னா கோகர்னால் இருக்குது, கோவாலெலாம் இருக்குது. வெஸ்டர்ன் காட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் சவுத் இந்தியாவில் இருக்குது. அதுவும் வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம் இப்போ. ஆமாம், அது மேலே தான் காமிங்க. அது அந்த ஐயோ, அது இப்போ ஏறணுமா இவ்வளோ தூரம்? ஐயோ ஆமாம், திரும்ப ஏறணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறங்குறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நெட்டாக இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம். பயமாக இருக்குது. ஹலோ, இப்போ வந்து கிளிஃபுக்கு மேலே நம்ம ஏறுறதுக்கு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பாத்துவே இருக்குது. இதுவும் மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. வாங்க போய் பார்க்கலாம். மேலே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த பாத்துவே நல்லா இருக்கா இல்லையான்னு. வர்க்கலா பீச் எண்டில் தான் இந்த பாத்துவே இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா இது அந்த பாபநாசம் பீச் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாத்து தான் நம்ம போகிற இந்த வழி. இதில் நீங்கள் அப்படியே மேலே வாக் பண்ணி போனீங்கன்னா வர்க்கலா ஹெலிபேட் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் கரெக்டாக ஜாயின் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த படிக்கிற, அதாவது இந்த ஹெலிபேட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இறங்குறதுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சப்போஸ் அதெல்லாம் இறங்க முடியாது, அட்வென்ச்சரஸாக இருக்கும், இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த வழியாக வந்துடுங்க. கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த பாத்வே வழியாக வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, அது கூட ஈஸியாக நடந்து வந்துடலாம். அதை கம்பேர் பண்ணச்சு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வர்க்கலா மெரைன் பேலஸ் ரெசார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் பீச்சுக்கு போயிடலாம். நிறைய பேர் இந்த வழியாக தான் வந்து இறங்கி போகிறாங்க. அந்த வழி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து அந்த இடத்துல படிக்கட்டும் நல்லா இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பிளெயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்குது. இந்த வழியாக சூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வர்க்கலா பார்த்தீங்கன்னா பீச்சு, இந்த என்ஜாய்மெண்ட்டு இதெல்லாம் தவிர்த்து இது ஒரு ஆன்மீக இடமும் கூட. இங்கே வந்து ஜனார்தன சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது, பாபநாசம் கோவில்னு கூட சொல்கிறாங்க அந்த கோவிலை. இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நம்ம மேலே ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக்கு. அந்த வழியில் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பீச் ஓரமாகவே நடந்து போனீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். கேரளா மக்கள் நிறைய பேர் காசிக்கு போய் செய்கிற அந்த முன்னோர்கள் காரியங்கள்லாம் வர்க்கலாலேயே நம்ம இப்போ பார்க்குற இந்த பாபநாசம் அப்படின்ற இடத்துலையே செய்கிறாங்களாம். அதனாலேயே இந்த இடத்துக்கு தக்ஷிண காசி அப்படின்னு சொல்கிறாங்க. வர்க்கலா பீச்சோடைய ஒரு எண்டில் தான் இந்த இடம் இருக்குது. ஆட்டோவில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா நீங்கள் பலி பீடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அவங்க இந்த கோவிலுக்கு கரெக்டாக உங்களை கூட்டின்னு வந்துடுவாங்க. இந்த பீச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் வாக் இருக்கும். வாக் பண்ணால் நமக்கு வந்து இந்த கோவில் வந்துடும். இது கொஞ்சம் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. கோவில் எதிர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளமும் இருக்குது, பெரிய குளம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 64 படிக்கட்டு இருக்கான். அந்த படிக்கட்டில் மேலே ஏறினா கோவில் வருவாங்க. ட்ரெஸ் கோடெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த ட்ரெஸ் போட்டுனா பேண்ட் ஷர்ட் எது போட்டுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேரளா கோயிலெலாம் அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கணுன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யார் வேணால் எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஜென்ட்ஸ் மட்டும் உள்ளே போனோன்னே ஷர்ட் கட்டிடணுமா. இதுக்கப்புறமா வந்து மொபைலோ இதுவோ கேமராவோ நாட் அலௌடு. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு என்னென்ன எதனா அப்டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜனார்தன சுவாமி, அதாவது பெருமாள், ரொம்ப பவர்ஃபுல் காட் அப்படின்னாங்க. ரொம்ப தரிசனம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட்டு பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரேஷன் இருக்குது. நல்லா இருக்குது இந்த கோவிலுக்குள்ளே. கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வர்க்கலாலே இவ்வளோ நேரம் பீச்சு அது இதுன்னு சொல்லிட்டு கேஃபேஸு பார்ட்டி அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணும்போது திடீர்னு இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோவிலுக்கு. நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கீங்க, படிக்கட்டெலாம் ஏற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு கார் ஆட்டோ மூலமாக கூட வரலாம். அதுக்கு ஒரு பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸை வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. வர்க்கலாவில் அந்த பாபநாசம் கோவில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல 2 ரோடு பிரியும். ரைட்டில் போனீங்கன்னா வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் வரும். லெஃப்டில் போனீங்கன்னா நம்ம வந்த இந்த நார்த் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக கோவிலுக்குள்ளே வரலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட கோவில் தான். இது வந்து பிரம்மர் அவரே வந்து சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இது விஷ்ணுவோட அவதாரம். ஜனார்தனன் தான் விஷ்ணுவோட அவதாரம். அது இந்த கோவிலில் வந்து சப்போஸ் யாருக்கான குழந்தைங்க இல்லை, நம்ம ஊர்லேயே இருக்கச்சே நம்ம வீட்டிலே வேண்டிட்டு குழந்தை பிறந்த உடனே இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த தொட்டில் வளையல் இதெல்லாம் அந்த மரத்தில் கட்டலாம். ப்ளஸ் வந்து இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து தரிசனம் பார்த்துட்டு போனோம். ஸோ இது ஒரு ஐதீகமாக நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அங்கே பூஜை பண்ணுறவங்க தான் சொல்கிறாங்க. சன்செட் டைமில் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அந்த கோவில்லேருந்து ஆட்டோவில் தான் நாங்கள் ரிட்டர்ன் ஆனோம். ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. நல்லா ஊரை சுற்றிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே மார்னிங் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைம் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. சன்செட் டைமு அதே மாதிரி மார்னிங் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வரீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு மான்யூமெண்ட் இருக்குது. அந்த இடம் மட்டும்தான் போய் பார்க்கணும், பார்த்தா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளையும் ரசிக்கணும். நம்ம அது ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலே. ஸோ ஃபைன். இதோட நம்ம வந்து Day 3 நம்ம இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போகிறோம். ஈவினிங் டைம் வந்து எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது சென்னைக்கு. நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. ட்ரெயின் டீட்டெயில்ஸ் என்ன எவ்வளோ ஆகும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து வீடியோவில் போட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து வர்க்கலாலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த கிருஷ்ண தீரம் அப்படின்ற ரிசார்ட்லேருந்து கிளம்பிட்டு இப்போது செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். இப்போ அந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஹோட்டல் தான். பட்ஜெட் ஹோட்டல் அந்த மாதிரி கிடையாது, யோசிச்சுக்காதீங்க. அது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் தான். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது. பட் கொடுத்த காசுக்கு கரெக்டாக சர்வீஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த கமர்ஷியல் டச் இல்லை. ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், ஸ்விம்மிங் பூல் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அது சீ வியூக்கு பக்கத்தில் ரொம்ப ஃபுட் எல்லாமும் நல்லா இருந்தது. நாங்கள் டின்னர் நேற்று சாப்பிட்டோம். ப்ளஸ் வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட் 2 நாள் தங்கினோம். 2 நாள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்.
2 நாளுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்ப்ரெட் இருந்தது எல்லாமே. அண்டு மற்றபடி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு டச்சாக இருக்குது. அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்ச்சுரலாக அவங்க வந்து அந்த இது மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ்லாம் ரெசார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த ஓல்டு ட்ரெடிஷன் அந்த மாதிரி இருக்குது. அண்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம்ஸ் மாதிரி இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குது. தனியாக நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. எனக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான் இந்த இது. நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிருந்தோம், பட் வந்து ஸ்டில் அந்த காஸ்ட்டுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. ஒர்த் த மணி தட் வி பெய்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வர்க்கலாலேருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம். 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அது வழியாக தான் வந்தோம். ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். ஆட்டோ சார்ஜ் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரெஸ் கோட்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட லஞ்ச் டைமில் போனதுனால அங்கே அன்னதானம் கூட போட்டாங்க, அதையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரிவாண்ட்ரத்தை பற்றி, அங்கே இருக்கிற இடங்கள்லாம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரிவாண்ட்ரம் டூர் பிளான் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அந்த வீடியோவும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இந்த வர்க்கலா ட்ரிப்பில் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை தவிர வர்க்கலாவில் நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் வர்க்கலா டூர் பிளான் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு வந்து பூஸ்ட் மாதிரி எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு தூண்டி விட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். குட் பை.